வணக்கம். குரூப் 2 2A தேர்வு எழுதும் போட்டித் தேர்வர்களே, உங்களுக்காக இந்த காணொளி நமது பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள 2 வினைச்சொற்கள்ங்கிற தலைப்பில் கடந்த தேர்வுலையும் ஒரு வினா வந்துடுது. அதே போல் புத்தகத்தில் நமக்கு பாடப்புத்தகத்தில் இது சார்ந்து என்ன கொடுத்துருக்காங்கிறத இந்த காணொலியில் பார்க்குறோம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதோடு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய காணொளிகள் உங்களை தேடி வரும். 2 வினைச்சொற்கள். விரிந்தது, விரித்தது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. விரிந்தது, விரித்தது. இதற்கான ஒரு 2 வினை சொல்லும் எந்த பொருளில் மாறுபடுதுங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். அதே போல் குவிந்து, குவித்து. மக்கள் ஓரிடத்தில் குவிந்து மண்ணை குவித்து வைத்தனர். குவிந்து, குவித்து ரெண்டுமே பொருள் இங்கே மாறுபடுது. சேர்ந்து, சேர்த்து. நானும் என் தம்பியும் சேர்ந்து பணத்தை சேர்த்து மகிழ்ந்தோம். சேர்ந்து, சேர்த்து. பணிந்து, பணித்து. அம்மாவை பணிந்து அவர் பணித்த வேலையை செய்வேன். பணிந்து, பணித்து அப்படிங்கிற பொருளில் வருது. பொருந்து, பொறுத்து. தவறாக பொருந்திய சொல்லை எடுத்து நான் சரியாக பொருத்தினேன். பொருந்து, பொறுத்து. பொருந்திய, பொருத்தினேன். மாறு, மாற்று. மாறு வேட போட்டிக்காக உடையை மாற்று என்றான் என் நண்பன். மாறு, மாற்று. இந்த வகையில் தான் நமக்கு 2 வினைச்சொல்களுடைய கொடுத்து அதனுடைய பொருளை கொடுத்து எது சரி அப்படின்னு நமக்கு கேட்டிருப்பாங்க. கடந்த தேர்வில் கேட்கப்பட்ட வினா தொடர் அமைக்க விரிந்தது, விரித்தது. இது நம்ம பாடப்புத்தகத்தில் உள்ளதை கொஞ்சம் அப்படியே மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அதாவது காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது அப்படின்னு நமக்கு பாடப்புத்தகத்தில் இருக்குது. நம்ம கேள்வியில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. இதான் இதுக்கு சரியான பதில். அதாவது இதழ்கள் அப்படிங்கும்போது அது பன்மையை குறிக்கும், விரிந்தன. தோகை அப்படிங்கும்போது அது ஒருமை, விரித்தது. மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. நிச்சயமாக இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால், உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள்.